உலகத்தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவு நான் பார்க்க போகிறது நிறைய பேருக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும். நிறைய பேருக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய குறிப்பாக என்னுடைய ஆப்ரேஷன் லோட்டஸ் தமிழ்நாடு பாஜக அப்படின்ற அந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் நிறைய பேர் நான் விரித்த வலையில் சிக்கிட்டாங்க. இப்போ அவங்க எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கிறதுக்காக மேலிடத்தில் நான் கடிதம் கொடுத்துட்டேன். மரியாதைக்குரிய அண்ணன் பாஜக தலைவராக தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்களுக்கும் அந்த கடிதத்தை நான் அனுப்பியாச்சு. அது விரைவில் ஒரு கையில் கிடச்சிரும். கிடச்ச உடனே அவரும் மரியாதைக்குரிய நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள்கிட்டையும் நம்முடைய பாரத பிரதமர் பிதாமகர் நரேந்திர மோடி அவர்கள்கிட்டையும் கன்சல்டேஷன் வாங்கிட்டு உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அது என்ன நடவடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்மையில் நான் நம்முடைய பிஜேபி கிங் மேக்கர் இந்த சேனலில் அண்ணாமலை அவர்கள் மறுபடியும் பாஜகக்குள்ளே வரணும், அவர் செயலாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் உடனே அண்ணாமலை ஆதரவாளர்கள் குறிப்பாக அண்ணாமலையோட வார் ரூம் அவருடைய பெய்டு ப்ரொமோஷன் அண்ணாமலையை பெய்டு ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாரும் சமூக வலைத்தளத்தில் உடனடியாக அண்ணாமலை தான் பெரிய ஆள், அண்ணாமலை இல்லாமல் இங்கே பிஜேபி கிடையாது, பிஜேபின்ற கட்சியே அண்ணாமலையால் தான் வளர்ந்தது, வேறு யாருமே கட்சியை வளர்க்கலை, பிஜேபியோட அண்ணாமலை தான் பெரிய ஆள், மோடியை விட அண்ணாமலை பெரிய ஆள், அமித்ஷா விட அண்ணாமலை பெரிய ஆள் அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை, ரொம்பவே கொச்சையான கருத்துக்களை, அநாகரிகமான கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்தாங்க சமூக வலைத்தளங்களில். அது என்னோட சேனல்லையோ நிறைய பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் நான் கொடுத்த அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசியிருந்தாங்க, அண்ணாமலை கொண்டு வாங்கன்னு. இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா, அண்ணாமலை அவர்களையோ இல்லை ஒரு நபரையோ கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிறது கொண்டு வர்றது தவறே கிடையாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது, அது ஒரு தேசிய கட்சி. அது நம்முடைய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை பின்பற்றி நம்ம மக்களுக்கான சேவை செய்கிற ஒரு கட்சி. நம்முடைய சித்தாந்தமும் நம்முடைய கொள்கையும் நம்ம கட்சியும் தான் பிரதானம். இங்கே சித்தாந்தம் தான் பிரதானம், கொள்கை தான் பிரதானம், தனிநபர்கள் இங்கே பிரதானம் கிடையாது. அப்போது நீங்கள் தனிநபர் துதிப்பாடுறதுல தவறே கிடையாது. ஆனால் அது எல்லை மீறி போகக்கூடாது. கட்சியையே டம்மி பண்ணிவிட்டு பாஜகன்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை, அண்ணாமலை தான் இங்கே பெரிய ஆள், அவர் மோடி விட இவர் தான் பெரிய ஆள் அப்படின்லாம் பேசக்கூடிய அந்த விஷயங்கள் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதை நான் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது ஒரு சித்தாந்தவாதியாக. அப்போது இதை எப்படி களை எடுக்கிறது? இத்தனை பேர் பதுங்கியிருக்கானுங்க. எல்லாரும் வார் ரூம் சொன்னால் ஒத்துக்க மாட்டானுங்க, நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ்னு சொல்லிக்கிறானுங்க. இவங்கெல்லாம் அண்ணாமலையால் பெய்டு பண்ணப்பட்ட பெய்டு ப்ரொமோட்டர்ஸ். இவங்க எல்லாரையும் எப்படி கையும் களமாக பிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சே இருக்கும்பொழுது கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு சிந்தனை தான் இந்த ஆப்ரேஷன் லோட்டஸ் தமிழ்நாடு தமிழ்நாடு பாஜக அப்படின்ற ஒரு விஷயம். இதன் மூலமாக அண்ணாமலை அவர்களை மறுபடியும் தலைவராக கொண்டு வரதுக்காக ஒரு விஷயத்தை பதிவில் போட்ட உடனே இவனுங்கெல்லாம் எங்கே இருக்கானுங்கன்னு தெரியல, அத்தனை பேரும் அப்படியே நயினாரை திட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. அண்ணாமலை தான் வரணும், அப்படி வரணும், இப்படி வரணும்னு தமிழக பாஜகவை மாநில தலைவராக இப்போது நியமனம் செஞ்சுருக்க நயினார்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது நயினார்களுக்கு கோவம் வந்தது. எல்லோரும் நான் களை எடுப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. நானே கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் உங்களை மாற்றிடுவேன் அப்படின்லாம் விஷயம் சொல்லியிருப்பேன். நான் நிறைய பேருக்கு அது என்னன்னு புரியாது. அதுக்கப்புறம் அண்ணாமலை தேவையில்லைன்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன விஷயம்னா, அண்ணாமலை நம்முடைய கட்சிக்கு ஒருபோதும் கட்டுப்பட்டு நடக்கிறதே இல்லை. அவர் தான் தோண்டித்தனமாக செயல்படுறாரு. அவர் ஒரு திமிர் பிடிச்ச ஒரு மனிதர். ஒரு அடக்கம், ஒரு ஒழுக்கம், ஒரு பொறுமை, ஒரு நிதானம் எதுவுமே இல்லாத ஒரு மென்டல். அதாவது ரஜினிகாந்த் என்ற ஒரு மென்டல் சொல்லி இந்த மென்டலை கூட்டு பிஜேபியில் விட்டுட்டாங்க. அந்த ரஜினிகாந்த் மென்டலை நாங்கள் நம்பினதுனால தான் இது ஒரு சிக்கலாச்சு. அது கூட நான் தெளிவாக தான் இருந்தேன். மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சில சமயம் என்னை கேட்காம சில விஷயங்களை செஞ்சிடறாங்க. ஆனால் ரஜினிகாந்த் மென்டலு அந்த மென்டல் சொல்லி தான் அண்ணாமலைன்னு ஒரு மென்டலை கூட்டு பிஜேபியில் விட்டாங்க. நான் ஒரே நிமிஷம் கண்டுபிடிச்சிட்டு இருப்பேன், இதெல்லாம் என்ன எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் மேலிடம் அவங்க சொல்லும் போது நம்ம கட்சி கட்டுப்பாட்டை மீறக்கூடாது. அவங்க சொல்கிறது சரி சமயம் விட்டுருவோம். ஏன்னா அதோட பலன் என்ன அவங்க அனுபவிச்சாதானே தெரியும். நம்ம சொல்லும் போது புரியாது. பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சுட்டாதான் தெரியும் குயவனுக்கு பட்டால் தான் தெரியும். இன்னொரு ஏதோ சொல்லுவாங்க, ஒரு பழமொழி ஏதோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம சொன்னால் அது சில பேருக்கு புரியாது. பட்டாதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பட்டு தெரிஞ்சுக்கணும் விட்டுட்டேன். இப்போது பட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்களா, அண்ணாமலை எவ்வளோ பெரிய சுயநலவாதி, அவன் கட்சியில் ஒற்றுமையாக இருக்கவே விட மாட்டார், கட்சியை ரெண்டாக பிளக்கிறாரு. நாம் மற்ற கட்சிகளை நம்ம பலவீனப்படுத்தி பாஜக மிகப்பெரிய அளவில் வளரணும்னு பார்த்தா பிஜேபிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு பிஜேபியை ரெண்டாக உடைக்கிறது, குரூப்பிசம் பண்ணுறது. இந்த மாதிரி ஆட்களை உள்ளே விடலாமா? விடக்கூடாது. அப்போ இவங்களோட
இவனுக்கு ஆதரவாக எவெல்லாம் பேசுகிறான்றதை இப்போ கணக்கு எடுத்தாச்சா, எல்லாம் மாட்டிக்கிட்டானுங்களா? அத்தனை பேரையும் உடனடியாக கட்சியில் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அத்தனை பொறுப்புலேருந்தும் நீக்கணும். இந்த நீக்கம் வந்து உடனடியாக அமலுக்கு வரும். விரைவில் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சுருவோம். அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவங்க வந்து அந்த சமூக வலைத்தளத்தில் அண்ணாமலைக்கு ஆதரவாக போடப்பட்ட கமெண்ட்ஸு, அப்புறம் அவங்க போடப்பட்ட வீடியோக்கள், ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு, இந்த மாதிரி எது இருந்தாலும் அது எல்லாம் நீக்கணும். அப்படி நீக்கலைன்னா கண்டிப்பாக பாஜகவுடைய சட்டத்துறை வழக்கறிஞர் பிரிவு இருக்கு இல்லையா, அவங்க சட்ட நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பாங்க. உங்கள் மேலே மிகப்பெரிய தீவிரமாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. விரைவில் அதெல்லாம் நாங்கள் செய்வோம். அதனால் இந்த குரூப்பிசம் பண்ணுறதை விட்டுட்டு யாரெல்லாம் உடனடியாக நீங்களாக அதை டீல் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. பிஜேபின்றது சாதாரண கட்சியில் ஒரு தேசிய கட்சி. இன்னும் சொல்லப்போனால் உலகத்தையே ஆளக்கூடிய வல்லரசாக இந்தியாவை மாற்றக்கூடிய ஒரு பாஜகன்னு ஒரு கட்சி. நாங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் ஆட்சி பண்ணல, இந்தியாவில் மட்டும் பண்ணலை, உலகம் முழுக்க பாஜக பரவி விரிஞ்சு கிடைக்குது. எங்களுக்கு அகண்ட பாரதம் தான் கனவு. இந்த மாதிரி சில்லற பசங்களெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு அவனுங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு 4 பேரை சேர்த்து வச்சு குரூப்பிசம் பண்ணால் ஒவ்வொருத்த முன்னாடி 4 பேருக்கு தான் செய்வான். அவங்களுக்கெல்லாம் கட்சி நிறுத்த முடியாது ராஜா. அத்தனை பேரும் தூக்கி எறிஞ்சிருவோம். ஸோ இந்த மாதிரி குரூப்பிசம் பண்ணுறவங்களாம் ஓடி போயிடுங்க. நீங்களா டீல் பண்ணிட்டு ஓடிடுங்க. இல்லைனா சட்ட நடவடிக்கை பாயும். விரைவில் அதை வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்களாம் ஒழுங்காக போயிட்டா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா வேறு மாதிரி ஆகிடும். பார்த்துக்கங்க. அண்ணாமலைலாம் உங்களை காப்பாற்ற மாட்டார். ஏன்னா அவரையே காப்பாற்றிக்க முடியாதுன்ற சூழ்நிலை வந்துருச்சு. அதனால் புரிஞ்சு நடந்துக்கங்க. இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தாச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.